Hi everyone, Assalamu alaikum and welcome back to our family. It's me Sumaya from Sumi's Home Chef. இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ராவல் vlog பார்க்கலாமா? ஹாய் தேர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கான விலாக் வந்து ட்ராவல் விலாக் தான். ரமதான் மந்தில் வந்து ஒரு 2 டேஸ் வந்து நாங்கள் வந்து லண்டன் ட்ரிப் போயிருந்தோம். நான் ப்ரீவியஸ் விலாகில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த விலாக் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. காலையில் ஒரு 6 o'clockலாம் வந்து நாங்கள் வந்து வீட்டிலேருந்து இறங்கியாச்சு. அண்ட் இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா ஒரு லாங் வீக்கெண்ட் வந்ததுனால இந்த ட்ரிப் வந்து நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், லண்டன் ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட்லேருந்து அக்காமடேஷன் வரைக்கும் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு அட்வான்ஸாக ப்ரீ புக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து எல்லாமே வந்து சீப்பாக வந்து புக் பண்ணிக்கலாம். அண்ட் நாம இப்போ இருக்கிறது லீட்ஸில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் தான். அண்ட் டிக்கெட் வந்து ஆல்சோ நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். அப்புறமா டிக்கெட்டை வந்து கலெக்ட் பண்ணுறது எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் வெண்டிங் மிஷின் இருக்கும். ஸோ அது மூலமாக கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து டிக்கெட்டை வந்து ஸ்வைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ உள்ளாடி வந்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டுருக்கு பாருங்கள், இந்த ட்ரெயினில் தான் நம்ம போக போகிறோம். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வீக்கெண்டில் வந்து நம்ம ஒரு லண்டன் ட்ரிப் போகிறதா இருந்தாச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அக்காமடேஷன் தான் பார்க்கணும். அதாவது நம்ம அக்காமடேஷன் தான் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சீப்பான ரேட் இது பார்த்து நம்ம ப்ரீவியஸாக புக் பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் ரேட்டும் கம்மியாக இருக்கும். அதுவும் சிட்டியில் தான் நம்ம வந்து புக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிட்டி அவுட்டர்லேயே நம்ம புக் பண்ணிக்கலாம். பிகாஸ் அங்கே இருக்கிற டியூப் ட்ரெயின் மூலமாக அந்த ஏரியாஸ்க்கெலாம் வந்து சுற்றி பார்க்குறது வந்து ரொம்ப கனெக்டிவிட்டியாக நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ட்ரெயினில் வந்து உட்காந்தாச்சு. சீட்டுக்கு கீழேயே ஃபோன் சார்ஜ் பண்ணுற மாதிரியான சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. ட்ரெயின் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியாக டிக்கெட் புக் பண்ணும்போது ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுவே இண்டிவிஜுவலாக புக் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் ரேட்டு வந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அண்ட் வந்து டிக்கெட்டும் டக்குன்னு காலி ஆயிரும் வீக்கெண்ட் ட்ரிப் அப்படிங்கிறதுனால. ஸோ அதுவும் நம்ம ப்ரீவியஸாக புக் பண்ணும்போது கொஞ்சம் ரேட்டும் கம்மியாக இருக்கும். லாஸ்ட் டைமில் புக் பண்ணும்போது ரேட்டு கூடுதலாக இருக்கும். ஸோ டிக்கெட் புக் பண்ணும்போது ஃபேமிலி டிக்கெட் ஆப்ஷனில் வந்து டிஸ்கவுண்ட் கார்டு அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த டிஸ்கவுண்ட் கார்டு மூலமாக நம்ம போடும்போது ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும் இந்த ஃபேமிலி பேக்கில் ஒவ்வொரு மெம்பர்ஸ் கம்பேர் பண்ணும்போது. இப்போ நாங்கள் இருக்கிறது கூட ஃபேமிலி அலோகேஷன் சீட்ஸ் தான். ஸோ ஒரு ஃபேமிலியாக நம்ம வந்து புக் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு 4 பேருக்கு சேர்த்து வர மாதிரி சீட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதில் தான் நாங்கள் இப்போ 4 பேரும் உட்காந்துட்ருக்கோம். பசங்க வந்து நோம்பில் அப்படிங்கிறதுனால சாக்லேட் பிஸ்கெட் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நம்ம லண்டனில் வந்து ரீச் பண்ணியாச்சு. நம்ம ஸ்டே பண்ணுற ஹோட்டல்ஸ் கூட ட்ராவல் லாட்ஜ், ப்ரீமியர் இந்த மாதிரி உள்ளதில் தான் வந்து ரேட் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும். அண்ட் நாங்கள் வந்து ட்ராவல் லாட்ஜில் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம இங்கேயும் வந்து டிக்கெட்டை வந்து ஸ்வைப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தாச்சு. இந்த வியூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே வந்து நாங்கள் லீஸில் இருந்ததை விட டெம்பரேச்சர் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. கூலிங்லாம் கம்மியாக இருக்குது. லண்டனில் மெயினாக பார்த்தீங்கன்னா கிங் கிராஸ் அப்புறமா விக்டோரியா அப்படின்னு 2 ஸ்டேஷன் இருக்கும். நாம் வந்திருக்கிறது கிங் கிராஸ் ஸ்டேஷன் தான். சிட்டிக்குள்ளாடி டியூப் ட்ரெயினில் போக போகிறோம். இங்கே வந்து சில்ட்ரன்ஸுக்கு அண்டர் 10 இயர்ஸ் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். அந்த லண்டன் டவுன் ஃபுல்லாகவே இந்த டியூப் ட்ரெயின் மூலமாக நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து பசங்களை அழைச்சிட்டு போகலாம். பெரியவங்களுக்கு மட்டும்தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நாம் டியூப் ட்ரெயின் மூலமாக வந்து இறங்கியிருக்கிறது வெஸ்ட்மின்ஸ்டர் அப்படிங்கிற ஸ்டேஷன் தான். ஸோ இந்த ஸ்டேஷனில் வந்தாலே போதும் நம்ம லண்டனில் இருக்க முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் பார்த்துடலாம். அதாவது ஒரு 15 மினிட்ஸ் வாக் இல்லைனா ஒரு 20 மினிட்ஸ் வாக்லேயே இங்கே இருக்க ஒவ்வொரு அட்ராக்ஷன்ஸையும் நம்ம போய் ரீச் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த பக்கமாக ஒரு கிளாக் பில்டிங் தெரியுது பாருங்கள், அதுதான் அங்கே இருக்கக்கூடிய பிக் பென் பில்டிங். இந்த கிளாக் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையானது, பல வருஷங்கள் முன்னாடி உள்ளது. அதை இப்போது மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்பெஷலி 15 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து சார்மிங் சாங் கொடுத்துட்டே இருக்கும். அதே மாதிரி 1 ஹவருக்கு ஒரு வாட்டியும் கொடுக்கும். மணி கரெக்டாக 10 மணி. அந்த வாக்கிங்லேயே அங்கங்கே வந்து பழைய காலத்து டெலிஃபோன் பூத் இருக்குது பாருங்கள். இது வந்து பழைய மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது பக்கத்தில் வந்து நின்று டூரிஸ்ட்லாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து எங்கள் பங்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போக போகிறது பக்கிங்ஹாம் பேலஸ். ஸோ அந்த பேலஸ்க்கு போகிற வழியில் தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். பசங்களுக்கு ஏதாச்சும் லைட்டாக வந்து சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு croissant ஆர் மஃபின்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு இருந்தோம். பட் பசங்க வந்து கப் கேக்லேயே இருந்தாங்க. ஸோ சரி கப் கேக்கே வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ கப் கேக் வாங்கியாச்சு. கடையில் வெளியே வந்து சாப்பிட்றதுக்கான பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து இப்போ வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸ்டர் வந்து இப்போ தானே ரீசெண்டாக முடிஞ்சுது. ஸோ அந்த தீம்லேயே கப் கேக் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து தான் பசங்க வந்து ஆர்வமாக
இதுதான் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. இதுக்கு மேலே வந்து சாக்லேட் எக் வந்து சின்ன சின்னதாக வந்து இந்த எக் மாதிரி ஷேப்பில் வந்து சாக்லேட்டில் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே ராஸ்பெரி க்ரீம்னு நினைக்கிறேன். அண்ட் கீழே வந்து பிளெயின் கேக் கொடுத்துருக்காங்க. ஸோ பசங்க 2 பேரும் வந்து மரத்துக்கு கீழே உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம இப்போ வாக் பண்ணிகிட்ருக்கிறது பக்கிங்ஹாம் பேலஸ் முன்னாடி இருக்கக்கூடிய சென்ட் ஜேம்ஸ் அப்படிங்கிற பார்க் தான். ஸோ இந்த பார்க் மூலமாக நம்ம வந்து அந்த வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த பேலஸை போய் ரீச் பண்ணிடலாம். ஸோ சைடில் ஒரு சின்ன ரிவர் மாதிரி இருக்கும். அண்டு நிறைய அந்த டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். அதோ தெரியுது பாருங்கள், அதுதான் பக்கிங்ஹாம் பேலஸ். ஸோ அந்த பேர்ட்ஸ், அந்த வியூ, அந்த தண்ணி எல்லாம் பார்த்துட்டு சூப்பராக நம்ம அப்படி வாக் பண்ணிகிட்டே போயாச்சுன்னா நமக்கு வந்து அந்த பேலஸை ரீச் பண்ணிடலாம். ஸோ பக்கத்தில் சைடில் பசங்க வந்து பெரிய அணில் வந்து வந்தது. ஸோ அதை தான் பார்த்துட்ருக்காங்க. அது வந்து நம்மளை பார்த்து பயப்படவே இல்லை, தைரியமாக வந்து அங்கே உட்காந்து வந்து சாப்பிட்டுட்டே இருந்தது. ஏதோ வந்து நட்ஸ் ஏதோ தேடி தேடி எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தது. ஸோ அதை பார்க்க செம்ம க்யூட்டாக இருந்தது, ரொம்ப ஹேரியாக அழகாக இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம இப்போ வாக் பண்ணி போகலாம். வாக் பண்ணி போகிற வழியிலே நான் சொல்லியிருந்தேன்ல, டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ், இந்த மாதிரி டக்கு, அப்புறமா ஸ்வான் எல்லாமே நிறைய இருந்தது. ஸோ அதெல்லாம் தான் அப்படி பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு நம்ம வந்து வாக் பண்ணி போயிட்டுருக்கோம். பக்கிங்ஹாம் பேலஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான், பட் உள்ளாடி போக முடியாது, வெளியே இருந்து பார்க்கலாம். ஸோ ஒரு ஒன் ஆஃப் த ஃப்ரீ அண்டு பெஸ்ட் அட்ராக்ஷன் சொல்லலாம் லண்டனில். நம்ம இப்போ வந்து என்ட்ரன்ஸில் வந்தாச்சு, உள்ளாடி போக போகிறோம். என்ட்ரன்ஸே பாருங்கள் சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த பேலஸில் வாரத்துக்கு 2 வாட்டி இல்லைனா 3 வாட்டி ஒரு செரமனி நடக்குங்க. அது என்ன செரமனி அப்படி பார்த்தீங்கன்னா, உள்ளாடி வந்து காட்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த காட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது தான் செரமனியே. ஸோ வந்து வாரத்தில் ஒரு 3 வாட்டி 2 வாட்டி மாறுவாங்க. அதையே ஒரு செரமனியாக 1 ஹவருக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த ஷெடியூல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதை பார்த்து நம்ம அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி வந்தோன்னா நம்ம அந்த செரமனிலாம் பார்த்துட்டு போயிருக்கலாம். பட் நம்ம வீக்கெண்ட் பார்த்து வந்ததுனால அதை பார்க்க முடியாது. ஸோ இப்போ வந்து நாங்கள் வெளியே உட்காந்து அந்த வியூவை நானும் பசங்களும் அந்த பேலஸோட வியூவை தான் பார்த்து ரசிச்சிட்ருக்கோம். நாங்கள் உட்காந்துட்டு இருக்க அந்த ஸ்டாச்சுவை பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருந்தது வந்து விக்டோரியா மெமோரியல் ஸ்டாச்சு. இது வந்து எலிசபெத் ராணிக்கும் முன்னாடி இருந்தவங்களோட ஒரு நினைவாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேலஸ் தான் இந்த கிங் ஃபேமிலியோட அஃபீஷியல் ரெசிடென்ஸ். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கார்டன் இருக்குது. அந்த கார்டன் பார்த்திங்கன்னா அந்த கிங் ஃபேமிலி ஏதாச்சும் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுமோ அவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணுவாங்க வாக் பண்ணுறதுக்கெல்லாம். பட் அதை வந்து பப்ளிக் அலோட் கிடையாது, ஸோ பார்க்க முடியாது. ஆனால் உள்ளாடி கார்ட்ஸ் நிற்கிறது தெரியுது பாருங்கள். ஸோ இந்த கார்ட்ஸ்க்கு வந்து பெரிய பொறுப்பு இருக்குது. அதாவது சிரிக்கவோ அந்த மாதிரி எந்த எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கக்கூடாது, அசையக்கூடாது. அசைஞ்சால் வந்து ஏதோ 500 பவுண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஃபைன் கொடுக்கணுமா அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து 2 ஹவர்ஸ் நிற்கலாம், 4 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 டேஸ்க்கு ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆட்கள் வந்து அடுத்த ஷிஃப்ட் மாறி மாறி அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம அப்படியே வந்து திரும்ப நம்ம வந்த பிளேஸுக்கே வந்தாச்சு. அண்ட் ரைட் நவ் நம்ம பார்த்துட்டு இருக்குது பேலஸ் ஆஃப் வெஸ்ட்மின்ஸ்டர். இங்கே தான் வந்து பார்லிமெண்ட் மீட்டிங்லாம் நடக்கும். இங்கேயும் நம்ம டிக்கெட் எடுத்து விசிட் பண்ணி உள்ளாடி போய் பார்க்கலாம். பட் டைம் எடுக்கும். ஸோ நம்ம இப்போ போட்டிங் போகிறதுக்காக தேம்ஸ் ரிவர் பக்கமாக போக போகிறோம். நாங்கள் வந்து கூகுள் மேப் பார்த்து தான் போனோம். ஸோ அதில் வந்து அந்த மேப்பில் வந்து கொஞ்சம் வந்து ரூட் வந்து சேஞ்ச் ஆகி கன்ஃபியூஸ் ஆகி வேறு டைரெக்ஷனில் போயிட்டோம். ஸோ திரும்ப இப்போ மறுபடியும் போகிறதுக்குள்ளாடி எங்களுக்கு வந்து லேட் ஆகிட்டுது. அண்ட் வழியில் ஒரு ஸ்ட்ரீட் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக நடந்துகிட்ருக்குது. அவங்களோட சூப்பரான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு சூப்பராக ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம ஃபைனலாக தேம்ஸ் ரிவர் பக்கமாக வந்தாச்சு. ஸோ இந்த ரிவரில் தான் நம்ம போட்டிங் போக போகிறோம். போட்டிங் பாயிண்ட் வந்து அந்த பக்கமாக இருக்குது. அப்படியே வாக் பண்ணி போனால் வந்துடும். அண்ட் நம்ம வந்து போட்டிங்க்கான டிக்கெட் புக் பண்ணது வந்து ஆன்லைனில் தான். தேம்ஸ் ரிவர் க்ரூஸ் மூலமாக நாங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணி நாங்கள் வந்து இப்போ வந்திருக்கோம். அண்ட் இந்த போட்டை பொறுத்த வரைக்கும் டிக்கெட் மட்டும்தான் நம்ம வந்து புக் பண்ண முடியும், சீட்ஸ் புக் பண்ண முடியாது. யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க ஃபஸ்ட்டு நம்ம விருப்பமான சீட்டை பிடிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். நாம் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கோம். நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்து மேலே எப்படி சீட் கிடைக்குமா என்னன்னு தெரியல. நான் அந்த போட்டை போய் ரீச் பண்ணுறது வரைக்குமே நான் வந்து துவா கேட்டுகிட்டே தான் இருந்தேன், மேலே சீட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்ப்போம் எப்படின்னு. அந்த போட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம போயிட்டு திரும்ப இதே பிளேஸ்க்கு ரிட்டர்ன் வரலாம். இல்லை நமக்கு வேறு அங்கே ஏதாச்சும் சுற்றி பார்க்கணுன்னா நம்ம வந்து ஒரு அந்த ஸ்பாட்டில் எண்டில் போய் ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம வந்து சுற்றி பார்க்குறதுக்காக இறங்கிக்கலாம். ஸோ வந்து ட்ரிப்பு வந்து ரிட்டர்ன் ட்ரிப்பும் உண்டு, சிங்கிள் ட்ரிப்பும் உண்டு. நம்ம போகிறது சிங்கிள் ட்ரிப் தான். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் பயர், அப்புறமா லாஸ்ட் பாயிண்ட் வந்து
டவர் பிரிட்ஜ். ஸோ நம்ம வந்து டவர் பிரிட்ஜில் தான் போய் இறங்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஃபைனலாக மேலே வந்து சீட் கிடச்சாச்சு. லாஸ்ட் சீட்டில் தான் எனக்கு கிடச்சிது, எனக்கும் நேஹானுக்கும். அண்ட் ஃப்ரெண்டில் வந்து என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் ரிம்ஸா 2 பேரும் உட்காந்துருக்காங்க. ஸோ சூப்பராக மேலே வியூவை பார்த்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு போக போகிறோம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ போயிட்டுருக்க க்ரூஸை தவிர்த்து இங்கே வந்து நிறைய வாட்டர் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. லைக் உபர் டாக்ஸி புக் பண்ணோம்ல, ஸோ அதே மாதிரி உபர் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. ஸோ அது மூலமாக நம்ம ஒரு ஸ்பாட்லேருந்து இன்னொரு ஸ்பாட்டுக்கு ரோட்டில் ட்ரிப் போகிறது மாதிரியே போகலாம். அதோ தெரியுது பாருங்கள், இதுதான் யூரோப்லேயே ஒன் ஆஃப் த டாலஸ்ட் அப்சர்வேஷன் வீல். ஸோ வந்து லண்டன் ஐன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணி நம்ம போகலாம். அண்ட் ரொம்ப ஸ்லோவாக வந்து இந்த மாதிரி ஸ்பின் ஆகுது, நமக்கு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக பார்க்கும்போது தெரியும். அண்ட் இதில் போகிறதுனால ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும்னு எனக்கு ஒரு ஃபீல். பிகாஸ் வந்து இது வந்து இந்த வீல் வந்து ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக முடிக்கிறதுக்குள்ளேயே நிறைய டைம் எடுக்கும். அண்ட் வெயிட்டிங் டைமும் கொஞ்சம் அதிகமாகவே ஆகும். ஸோ அதனால் வந்து இந்த இதில் வந்து நாங்கள் டிக்கெட் புக் பண்ணலை. அண்ட் இது யூரோப்லேயே தான் பிக்கஸ்ட்டு. இதை விட பெருசு வந்து சிங்கப்பூரில் இருக்குது, சிங்கப்பூர் ஃப்ளையர்னு. அண்ட் ஓவரால் வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட்டு அப்சர்வேஷன் வீல் பார்த்திங்கன்னா துபாயில் தான் இருக்குது. ஸோ நாம் வந்து சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய வீலில் ஆல்ரெடி போயிருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த வாட்டி இதை ஸ்கிப் பண்ணியாச்சு. அண்ட் போகிற வழியில் பாருங்கள், பிரிட்ஜில் வந்து வாக் பண்ணக்கூடிய மக்கள்லாம் வந்து நமக்கு ஹாய் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ பதிலுக்கு நாங்களும் வந்து ஹாய் சொல்லிவிட்டு அப்படி நம்ம ஒவ்வொரு பிரிட்ஜஸாக வந்து க்ராஸ் பண்ணி போக போகிறோம். நமக்கு இங்கே வந்து இந்த லண்டனோட ஓவரால் வியூ பார்க்கணுன்னா இந்த அப்சர்வேஷன் வீலில் தான் போகணும். அதை தவிர்த்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதுதான் வந்து ஷார் பில்டிங்னு. அது நம்ம போகிற வழியில் வரும், நான் காமிக்கிறேன். ஸோ அந்த பில்டிங் வந்து 72 மாடி இருக்கும். ஸோ அதுக்கு மேலே ஒரு அப்சர்வேஷன் டெக் இருக்குது. ஸோ அங்கே போய் பார்க்கலாம். இது அதாவது இந்த லண்டன் ஐலேருந்து பார்க்குறத விட கொஞ்சம் டாலாகவே இருக்கும். ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் தி வே ஆஃப் போட்டிங்கில் நான் இன்னொரு விஷயம் நோட் பண்ணேன், இந்த ஹெலிகாப்டர் தாங்க. ஸோ போகிற வழியில் ஒரே ஒரு பில்டிங் மேலே வந்து ஹெலிகாப்டர் வந்து சுற்றிட்டே இருந்தது. அந்த பிளேஸை விட்டு சேஞ்ச் பண்ணவே இல்லை. அண்ட் இன்னும் வந்து நான் நோட் பண்ணும்போது இன்னொரு ஹெலிகாப்டர் வந்தது. ஸோ இதோட ஷிஃப்ட் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மாறினதுக்கப்புறமா இந்த புதுசாக வந்த ஹெலிகாப்டர் அந்த இடத்துலேருந்து சுற்றிட்டு இருந்தது. ஸோ அது எதுக்குன்னு தெரியல. வீடியோ பார்க்குறவங்க யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், போட்டில் ஃப்ரெண்டில் ஒருத்தங்க நான் லைவ் கமெண்ட்ரி கொடுக்குறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த ட்ரிப்பில் வரக்கூடிய லெஃப்ட் சைட் ரைட் சைடு வரக்கூடிய இம்பார்ட்டண்டான பில்டிங்ஸ் அதை பற்றி டீட்டெயில்டாக வந்து கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் மேலே பாருங்கள், மேலேயும் வந்து வாக் பண்ணிகிட்ருக்கவங்க எல்லாம் வந்து பாய் காமிச்சிட்ருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பிரிட்ஜ் பக்கத்தில் வரும்போதும் அங்கே வந்து இந்த வாக் பண்ணக்கூடிய ஆட்கள், சின்ன பசங்க எல்லோரும் வந்து நமக்கு ஹாய் காமிச்சிட்ருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி ஹாய் காமிக்கிறது, பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி போகிறது சூப்பராக இருந்தது அந்த ஃபீலே. நான் இங்கே எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்டு ட்ராவல் டிப்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து லண்டனில் யூகேயில் இருந்துட்டு வரவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியா அந்த மாதிரி அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து வேறு கண்ட்ரீஸ்லேருந்து வரவங்களா இருந்தால் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து யூகே வரதுக்கான, லண்டன் வரதுக்கான டிக்கெட் புக் பண்ணுறது மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸாக பிளான் பண்ணி நம்ம டிக்கெட் போட்டாச்சுன்னா இட் வில் பி பெட்டர். ஸோ வந்து நம்மளோட இந்த லண்டன் ட்ரிப் vlog வந்து ரொம்ப லெந்தியாக போகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து பார்ட் 2 பார்ட் 3 இந்த மாதிரி போடுவேன். ஸோ அது வந்து கொஞ்சம் எனக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியும். அண்ட் ரொம்ப லெந்தியாக இழுத்தடிக்காமலும் இருக்கும், அதுக்காக தான். ஸோ கீப் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ அந்த பக்கம் கொஞ்சம் ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுது பாருங்கள். ஸோ இந்த பில்டிங் நேம் பார்த்திங்கன்னா ஒன் பிளாக் ஃப்ரையர்ஸ். ஸோ அந்த பில்டிங் வந்து ஒரு 50 மாடி இருக்கும். பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக அழகாக இருக்குல்ல. அண்ட் வழியில் இந்த மாதிரி நிறைய பிரிட்ஜஸ் இருக்கும். இதோட நேம்ஸ்லாம் எனக்கு கிளியராக தெரியலை. அண்ட் பெருசாக மென்ஷன் பண்ணுறதுக்கு அளவு இல்லை, டிரான்ஸ்போர்ட்டுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பிரிட்ஜில் ரயில்வே ட்ராக்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அடுத்ததாக வர பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா மில்லேனியம் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் வந்து ஒன்லி ஃபார் பெடஸ்ட்ரைன்ஸ். ஸோ இதில் வந்து சைக்கிள் கூட போகக்கூடாது, ஒன்லி வாக் தான். அந்த வியூவெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு ரசிச்சுட்டு போகிறது மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரிவர் சைடில் இருக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டே நம்ம வந்து இதில் அப்படியே வாக் பண்ணி போகலாம், சூப்பராக இருக்கும். அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறமா தான் எது லண்டன் பிரிட்ஜ் எது டவர் பிரிட்ஜ்னு எனக்கு தெரிஞ்சுது. என்ன மாதிரியே உங்களையும் நிறைய பேர் இருக்கலாம். ஸோ அதை நான் வந்து இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கிளியர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ டவர் பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இத்தனை நாள் நான் வந்து லண்டன் பிரிட்ஜுன்னு நினச்சிட்டு இருந்தது தான். பட் இங்கே வந்து லண்டன் பிரிட்ஜ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான பிரிட்ஜ் தான். அது வரும்போது நான் காமிக்கிறேன். அண்ட் பக்கத்தில் நல்ல டாலாக ஒரு பில்டிங் தெரியுது பாருங்கள், இதுதான் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன், த ஷார்ட் அப்படிங்கிற டாலஸ்ட் பில்டிங். 72 மாடி இருக்கும், மேலே இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தால. ஸோ அந்த பில்டிங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் இந்த போட்டிங்லேயே நம்ம வந்து ஹோல் லண்டனையும் சுற்றி பார்த்தது மாதிரி இருக்குல்ல, சைடில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் அந்த பிரிட்ஜஸ்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ சூப்பராக நம்ம வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து முக்கியமான ஒரு பிரிட்ஜை பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் லண்டன் பிரிட்ஜ். லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன் ரைம்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்த பிரிட்ஜு தாங்க இது. ஸோ நம்ம வந்து அந்த ரைம்ஸ்லாம் பார்க்கும்போது டவர் பிரிட்ஜ் தான் வந்து
அந்த இமேஜ் போட்டிருப்பாங்க அந்த ரைமில். ஸோ அதை பார்த்து நம்பி தான் நிறைய பேர் ஏமாந்துருப்பீங்க என்ன மாதிரி. ஸோ இது தாங்க ரியல் லண்டன் பிரிட்ஜ். இதுக்கு முன்னாடி ஸ்டோன்ஸ் வச்சு பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா பில்ட் பண்ணி 1973 நினைக்கிறேன். ஸோ அதில் பில்ட் பண்ணது தான் இப்போ இருக்கக்கூடிய பிரிட்ஜு. ஸோ அது 50 இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்லிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லண்டன் பிரிட்ஜுக்கு அடுத்தது தான் நம்ம பார்க்க போகிற டவர் பிரிட்ஜும் இருக்குது. ஸோ ஃபைனல் டெஸ்டினேஷன் நம்ம இறங்க போகிறது போட்லேருந்து. அண்டு இந்த 2 பிரிட்ஜுக்கும் நடுவில் ஒரு 1/2 மைல் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ வாக் பண்ணி நம்ம ஒரு 15 மினிட்ஸில் வாக் பண்ணாலே மேலே நம்ம ஒரு பிரிட்ஜ்லேருந்து இன்னொரு பிரிட்ஜுக்கு போய்க்கலாம். ஸோ அதோ தெரியுது பாருங்கள், அதுதான் டவர் பிரிட்ஜ். நம்ம ரைம்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம்ல அந்த பிக்சர் அது. அண்ட் இந்த பிரிட்ஜ் வந்து 2ஆக வந்து லிஃப்டப் ஆகும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுக்கும் டைமிங் அப்படின்லாம் இருக்குது. அவங்களோட வெப்சைட்டில் போயாச்சுன்னா இந்த டவர் பிரிட்ஜ் வந்து ஒரு நாள் எத்தனை வாட்டி ஓப்பன் ஆகும் அண்ட் எந்தெந்த டைமில் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமில் இங்கே வந்தோன்னா அந்த லிஃப்டப் ஆகிற வியூவையும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஒரு வருஷத்துக்கே இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 800 டைம்ஸ் லிஃப்டப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் போட்டிருந்தாங்க, பார்த்துருந்தேன். ஸோ பக்கத்தில் ஒரு ஷிப் தெரியுது பாருங்கள், இதுதான் வந்து நேவி ஷிப். இது வந்து செகண்ட் வேர்ல்ட் வாருக்கு முன்னாடியே உள்ளது. இப்போவும் சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து இதை இந்த ஸ்பாட்லேயே எக்ஸிபிஷனுக்காக மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ நம்ம டிக்கெட் புக் பண்ணிவிட்டு இந்த ஷிப்பை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறது, ஒரு மியூசியம் மாதிரி உள்ளாடி வந்து ஷிப் எப்படி இருக்குது, அந்த மாதிரி இந்த வார் ஷிப்பு உள்ளாடி என்னெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்குறது மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த டவர் பிரிட்ஜில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு பிரிட்ஜ் இருக்குல்ல. ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து எக்ஸிபிஷன் மாதிரி. ஸோ நம்ம டிக்கெட் புக் பண்ணி பே பண்ணி தான் நம்ம மேலே வந்து போய் வாக் பண்ணி பார்க்க முடியும். கீழே வந்து இந்த மாதிரிலாம் கிடையாது. ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட், பஸ்ஸு போகிறது, பெடஸ்ட்ரெயின் எல்லாமே ஃப்ரீ தான். பட் ஓப்பன் ஆகிற டைமில் மட்டும் க்ளோஸ் பண்ணுவாங்க, அதாவது இந்த லிஃப்டப் ஆகிற டைமில். ஸோ நம்ம டவர் பிரிட்ஜ் வெப்சைட்டுக்கு உள்ளாடி போயாச்சுன்னா எந்தெந்த ஷிப்புக்காக எல்லாம் வந்து ஓப்பன் ஆகும், அந்த ஷிப்போட நேம், டைம் எல்லாமே மென்ஷன் பண்ணி டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நம்ம அந்த டைமை செக் பண்ணிவிட்டு அந்த டைமில் நம்ம இங்கே வந்து இந்த பிரிட்ஜ் லிஃப்டப் ஆகிறத பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ நமக்கு போட்டிங் டைம் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம அந்த பிரிட்ஜ் பக்கத்தில் தான் வந்து இறங்கி இருக்கோம். ஸோ இப்போ நம்ம அப்படியே இறங்கி வெளியே போய் ஒரு வாக் போயிடலாம் அந்த பிரிட்ஜிலோட. ஸோ நமக்கு வந்து பிரிட்ஜுக்கு உள்ளாடி அந்த லிஃப்டப் ஆகிற ஸ்பாட் எல்லாமே கிளியராக பார்த்துட்டு வந்துடலாம். இந்த பக்கம் ஒரு ஃபோட்டோ ஷூட் நடக்க போகுது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ இந்த இந்த டவர் பிரிட்ஜ் பக்கத்தில் ரெண்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக புதுசாக வந்து மேரேஜ் ஆன கப்புள்ஸ் வந்திருக்காங்க. கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து வந்திருக்காங்க, கையில் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுட்டு. ஸோ ஒரு ஃபோட்டோ ஷூட்டுங்க வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகே, நாம் இப்போ பிரிட்ஜில் வந்து மேலே ஏற போகிறோம். ஸோ மேலே ஏறும்போது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அந்த ஸ்டெப்ஸில் ஏறது, நடக்கிறது, எந்த கஷ்டமே தெரியலை. அது வரைக்கும் கால் வலிலாம் இருந்தது நடந்ததெல்லாம். பட் அங்கே அந்த பிரிட்ஜில் போக போகிறோன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் எந்த பெயினுமே தெரியலை. சூப்பராக இருந்தது மேலே அந்த வியூ எல்லாம் பார்க்க. ஸோ இது சைடில் வந்து 2 பக்கமும் பெடஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ அந்த வழியாக நம்ம வாக் பண்ணி போயிட்டுருக்கோம். அப்படியே போய் மிடில் இருக்கக்கூடிய அந்த லிஃப்டப் ஆகிற இடத்த போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக நாம் டவர் பிரிட்ஜோட மிடில் வந்தாச்சு. உங்களுக்கு அந்த 2 லைன் தெரியுது பாருங்கள், அதுக்கு உள்ளாடி தண்ணியும் ஓடுறது தெரியும் கீழே. ஸோ இதுதான் அந்த மிடில் பாயிண்ட். இந்த பாயிண்ட் தான் ஓப்பன் ஆகும், 2 பக்கமாக லிஃப்டப் ஆகும். ஸோ அதுக்கு எது மாதிரியான செட்டப்ஸ்லாம் 2 பக்கமும் இருக்கக்கூடிய பில்லர்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ ஆன் த வே ஆஃப் வாக்கிங்கில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணலாம். அது என்னென்னா, இந்த பிரிட்ஜுக்காக ஹெவியாக ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸோட நேம்லாம் எழுதியிருக்காங்க. பிரிட்ஜ் மாஸ்டர், பிரிட்ஜ் அந்த ஸ்டீம் கிரேன் டிரைவர் அப்படின்னு போட்டு அந்த நேம், அவங்களோட இயர், அவங்க வாழ்ந்த அந்த வருஷம் அதெல்லாம் போட்டு சூப்பராக மென்ஷன் பண்ணி இந்த லைன் ஃபுல்லாக ப்ளூ கலர் லைன் தெரியுது பாருங்கள். இதில் எல்லா டீட்டெயிலும் போட்டிருக்காங்க. பார்த்து நம்ம ரீட் பண்ணிகிட்டே போகிறது மாதிரி இருக்குது. ஸோ நானும் பசங்களும் அதை பார்த்து ரீட் பண்ணிகிட்டே பிரிட்ஜோட ஆப்போசிட் சைடில் வந்து ரீச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வாக் பண்ணிகிட்டே வந்து நம்ம புக் பண்ணியிருக்க ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம். அங்கே போய் பசங்களுக்கு மத்தியானத்துக்கு ஏதாச்சும் லஞ்சுக்கு சாப்பிட வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா நம்ம வந்து திரும்ப மறுபடியும் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பணும். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பார்ட் 2ல் வர இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.